ஓகே, இது வந்து இன்னைக்கு டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் பார்ப்போம். இது டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் சிலபஸ் காம்பினேஷன் சர்க்யூட் அண்ட் சீக்வென்ஷியல் சர்க்யூட், மல்டிப்ளெக்சர், டிமல்டிப்ளெக்சர், ஸ்கிமிட் ட்ரிகர், அனலாக் அண்ட் டிஜிட்டல் கன்வெர்ட்டர், சாம்பிள் அண்ட் ஹோல்ட் சர்க்யூட். இந்த பேசிக் பார்த்தீங்கன்னா நம்பர் சிஸ்டம். டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்பர் சிஸ்டமில் அதாவது பேஸ் தான் மெயின். இந்த நம்பர் சிஸ்டம் எதனோட அதோட பேஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த நம்பருடைய லிமிட்டேஷன்ஸு. பேஸ்னால் எப்படின்னா 2, 4 என்ன வேணாலும் இருக்கலாம், 3, 4 எப்படி வேணாலும் இருக்கலாம், 3, 5, 6, 7 இது எக்ஸட்ரா. மேஜராக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸாடெசிமல், பேஸ் பார்த்தீங்கன்னா பைனரிக்கு பேஸு 2, ஆக்டலுக்கு 8, டெசிமலுக்கு 10, ஹெக்ஸாடெசிமல் 16. இதோடைய நம்பர் எப்படி இருக்குன்னா 2க்கு வந்து 0 or 1 வச்சுட்டு 0, 1, ஆக்டலுக்கு 0, 1, 2, 3, 4, 5, 7. டெசிமலுக்கு 0, 1, 2, 9 வரைக்கும் இருக்கும். அந்த லாஸ்ட் டிஜிட் வந்து 2n - 1. இல்லை n - 1, 2n - 1 இல்லை, n - 1. லாஸ்ட் டிஜிட் வந்து n - 1. டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட் 8 இருக்கும். அதேபோல் ஹெக்ஸாடெசிமலுக்கு 0, 1, 2, 3 இது அப் டு 15 வரைக்கும் இருக்கும். ஆச்சுங்களா? இப்போ வந்து இதோட கன்வர்ஷன் ஒரு பைனரி பார்ப்போம். அதில் பைனரி ஒரு எந்த ஒரு நம்பரையும் பைனரியாக மாற்றணும்னா இப்போது 2 டிஜிட் இருக்குது. 2 டிஜிட் பைனரியில் எவ்வளோ நம்பர் வரைக்கும் நம்ம அதில் ரெப்ரசன்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2^0 மல்டிப்ளிகேஷன் 2^0 மல்டிப்ளிகேஷன் 2^1. இப்போ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 0லேருந்து 3 வரைக்கும் ரெப்ரசன்ட் பண்ணலாம் 2 டிஜிட். ஏன்னா இது வந்து இன்னொரு விஷயம்னா 2n பவர் -1. இது பார்த்தீங்கன்னா 2n பவர் n -1. இப்போ இதோட டிஜிட் 2ங்கிறதுனால 2^2 4 -1 3. இதுவே 3 டிஜிட்டாக பைனரி இதில் லிமிட்டேஷன் பார்த்தீங்கன்னா சேம் அதே 2n - 1 ஃபார்முலா போடும்போது 2n - 1 2n - 1 இதில் பார்த்தீங்கன்னா 8 - 1 7 நம்பர் வரைக்கும் இதில் 3 டிஜிட் பைனரியில் பண்ண முடியும். மூணுமே 1 போட்டிங்கன்னா 7 கிடைக்கும். ஆச்சுங்களா? இப்போ ஒரு சில பைனரி வேல்யூஸை
டெசிமல்லேருந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற நம்பர் சிஸ்டம் டெசிமல், அதுலேருந்து பைனரியாக மாற்றி பார்ப்போம். 27 இதை கொண்டு வர்றதுக்கு 27 வந்து பைனரியாக மாற்றணும் அப்படின்னா மொத்தம் எவ்வளோ டிஜிட் தேவைப்படும்னு பார்ப்போம். இப்போ வந்து 27 வரைக்கும் போது எத்தனை டிஜிட் பைனரி வேணும்? ஒரு டிஜிட்னா 1 வரையும் தான், 2 டிஜிட்டு 3, 3 டிஜிட்டு 7, 4 டிஜிட்டு 15, 5 டிஜிட்டு 31, 5 டிஜிட் தேவைப்படும். அந்த 5 டிஜிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 4, 8, 2, 4, 8, 16 இதுதான் அந்த 5 டிஜிட். இந்த டிஜிட்டில் நீங்கள் எதெல்லாம் ஒன்று போடுறீங்களோ அதெல்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். 27ஓட சின்ன நம்பர் தான் 16, அதனால இதுக்கு ஒரு 1 போட்டுருணும். 27ல் 16 போயிடுச்சுன்னா 4 + 7 11, 11 விட இது சின்ன நம்பர் தான், அதனால 8 எடுத்துக்கணும். 11ல் 8 போயிடுச்சுன்னா 3, 3 விட 4 பெரிய நம்பர், அப்போ இதை விட்டுருலாம். ஆனால் 2 சின்ன நம்பர், இதை எடுத்துக்கும்போது திரும்பவும் 3 தான் தேவை. அப்போ 2 3 எடுத்துக்கிட்டோன்னா ஓகே, இதுதான் 27. 27 இது பேஸு 10, 11011 அப்படிங்கிறது பேஸ் 2, சேம் வேல்யூ தான். இதே வந்து ஒரு பைனரி வேல்யூ 101011 இது பைனரியில் இருக்கு. இதை வந்து டெசிமலாக மாற்றணும் அப்படின்னா லெஃப்ட் சைட்லேருந்து வரணும். வருங்க 1 × 2 power 0 + 1 × 2 power 1 + 1 × 2 power 2 + 1 0 × 2 power 3 + 1 × 2 power 4 + இதெல்லாம் செய்வாங்க. ஓகே, 0 போட்டாச்சு. அடுத்தது 0 × 2 power 5 + 1 × 2 power 6. இதுதான் அதோட வேல்யூ. என்ன எழுதணும்னா 1010111 அதோட பைனரி வேல்யூ. என்ன பண்ணலாம்னா 0வோட டேர்ம்லாம் கிராஸ் பண்ணிட்டு 2 power 6 + 2 power 4 + 2 power 2 + 2 power 1 + 2 power 0. இப்போ 2 power 0ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 1 + 2 + 4 + 8 வராது 16 + 32 வராது 64. வச்சுங்களா? இப்போ இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 20, 64, 84, 87, 87 தான் இதோடைய டெசிமல் ஈக்குவலண்ட். இந்த நம்பர் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இப்போ 27 வந்து நம்ம இது மாதிரி எடுத்தோம் இல்லைங்களா? 27லேருந்து டெசிமல்லேருந்து பைனரி, இதுக்கு வந்து ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா 27 இது என்ன பண்ணணும், 2ஆல் டிவைட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பைனரி வேல்யூ கிடச்சிடும். 27
27 13 மீதி 1 வரும். திரும்ப இதை 2 டிவைட் பண்ணிங்கன்னா 6 வரும். இதுக்கு ரிமைண்டர் 1 வரும் 1. திரும்ப இதை 2 டிவைட் பண்ணிங்கன்னா 3 0 ரிமைண்டர். திரும்ப 2 டிவைட் பண்ணிங்கன்னா 1 வரும், ரிமைண்டரும் 1 வரும். அப்படியே இப்படி எழுதிட வேண்டியதான், கீழே இருந்து எடுத்து இந்த டிஜிட்லேருந்து எழுத 1 1 0 1 1 பார்த்தீங்கன்னா 1 1 0 1 1 பேஸ் 2 27ங்கிறது பேஸ் 10. ரெண்டு சேமாக இருக்கும், ரெண்டு சேமாக இருக்கா? ஓகே, இதுக்கு காமனாக வந்து ஒரு சார்ட் இருக்குது. நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷனுக்கு வந்து ஒரு டெசிமல் வேல்யூ பேஸ் 10, பேஸ் 10லேருந்து பேஸ் 2, பேஸ் 8, பேஸ் 16. அது ஒன்றும் டெசிமலில் பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். இதை மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, இதுமாரி 3-4 காப்பி வச்சுப்போம். ஓகே, பேஸ் 10லேருந்து பேஸ் 10லேருந்து பேஸ் 2 கன்வெர்ட் பண்ணோம்னா, பேஸ் 10லேருந்து பேஸ் 2க்கு கன்வெர்ட் பண்ணோன்னா டிவைடட் பை 2. பேஸ் 8லேருந்து 2க்கு கன்வெர்ட் பண்ணோன்னா இந்த 8ல் உள்ள டிஜிட்ஸ் எல்லாமே 8ங்கிறது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் தேவைப்படும். 3 டிஜிட் பைனரியா, 3 டிஜிட் பைனரி, 3 டிஜிட் பைனரியா எழுதுனா பேஸ் 2 பைனரி கிடைச்சோம். இது 16ங்கிறது பார்த்தீங்கன்னா பேஸ் 16 15 15 வரைக்கும் இதோடைய நம்பர் பார்த்தீங்கன்னா பேஸ் 16ல் 0 to 15. அந்த 15ங்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட் தேவைப்படும் அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு பைனரியில். அதனால 4 டிஜிட் பைனரியாக எழுதணும். இது பேஸ் 2 பைனரி கன்வர்ஷன். இப்போது அப்படியே பார்த்தோன்னா இந்த 3 நம்பர் சிஸ்டத்துலேருந்தும் பேஸ் 2 டெசிமலாக மாற்றுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பைனரியில் இருக்கிறத இந்த 2 பவர் n இந்த பேசிஸில் எழுதிட்டு இதில் அப்படி எழுதுவோம் பார்த்தீங்களா, 2 பவர் n n மைனஸ் 1 n + 1 n + 2 அப்படியே சீரியஸாக எழுதிட்டு அது கூட மல்டிப்ளை பண்ணும். அந்த முறையில் வரும். அதே போல் பேஸ் 16க்கும் சேம் அதே தான், 16 பவர் n அந்த சீரியஸாக எழுதுவோம் பாருங்கள். அதே போல் பேஸ் 8 ஆக்டலுக்கும் 8 பவர் n இந்த சீரியஸ் எழுதுவோம். எப்படின்னா பார்க்கலாம் இருக்கு. அடுத்தது பேஸ் 10 கன்வர்ஷன் முடிச்சுக்கலாம். அடுத்தது பேஸ் 8. ஓகே, பேஸ் 8க்கு வந்து இப்போ ஆக்டர்லேருந்து பேஸ் 8க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னா சிம்பிள். இதை அப்படியே 8ஆல் டிவைட் பண்ணிகிட்டே வரும். 8ஆல் டிவைட் பண்ணிட்டே இருந்தால் அதில் கிடைக்கிற ரிமைண்டர் வேல்யூ தான் பேஸ் 10. கிடைக்கிற ரிமைண்டரை கீழேருந்து தலைகளாக எழுதணும். அப்புறம் பேஸ் 2 பைனரியிலேருந்து ஆக்டலுக்கு எப்படி பார்த்ததுன்னா பைனரியை அப்படியே 3 குரூப் பண்ணணும், 3 குரூப் பண்ணணும். பேஸ் 16லேருந்து பேஸ் 8க்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு பேஸ் 16 இங்கே பண்ணலாம் பார்த்தீங்களா, 4 குரூப் பண்ணி பைனரியாக மாற்றணும். முதல்ல ஃபஸ்ட்டு வந்து 4 பைனரி, தென் 3 பைனரியாக மாற்றணும்.
3 பைனரியாக குரூப் பண்ணி பேஸ் 8 கன்வெர்ட் பண்ணி 16 வந்து அப்படியே 4 டிஜிட் தேவைப்படும். 16 பேஸ் 16 நம்பர் சிஸ்டமுக்கு ஒவ்வொரு டிஜிட்டுக்கும் ரெப்ரசன்ட் பண்ணால் 4 டிஜிட் தேவைப்படும். அந்த 4 டிஜிட்டை எழுதி முடிச்சுட்டு திரும்ப அதை 3 டிஜிட்டாக பிரிச்சுக்கணும். அந்த 3 டிஜிட்டாக பிரிக்கிறது என்னென்னா லாஸ்ட் டைம் பிரிக்கணும், கடைசி பாயிண்ட்டு, அதாவது எல்எஸ்பின்னு சொல்லுவோம். பார்க்கலாம். அடுத்தது பேஸ் 8 வச்சுக்கலாம். பேஸ் 10 to பேஸ் 2 அடுத்தது பேஸ் 16 கன்வர்ஷனுக்கு பைனரியை வந்து 4 குரூப் பண்ணிங்கன்னா பேஸ் 16 கிடச்சிடும். பேஸ் 10க்கு டிவைடட் பை 16. பேஸ் 10 டிவைட் பை 16 போட்டால் அதை வச்சிடும். பேஸ் 10 டிவைட் பை 8. என்ன குழப்பேஜ் இருக்கு. பேஸ் 8லேருந்து 16 எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். அப்படியே பேஸ் 8 வந்து 16 மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் 8 3 பைனரியாக மாற்றிக்கும். அதுக்கப்புறம் 4 பைனரியாக மாற்றி அதை டிஜிட்டாக கன்வெர்ட் பண்ணி. ஓகேங்களா? இதுதான் ஜென்ரலாக உள்ள ஐடியா. நெக்ஸ்ட்டு மிக முக்கியமான இன்னொரு பாயிண்ட்லாம் சொல்லணும்னு விட்டுருக்கேன். என்னென்னா ஹெக்ஸாடெசிமல் டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா 0, 1, 2 இது வருது பார்த்தீங்களா? இது வந்து அப் டு 9 வரைக்கும் வரும். 10க்கு பதில் A, B, C, D, E, F 16. இது வந்து 10, B 11, 12, D 13, E 14, 15. 16வது டிஜிட் வந்து F, அதுதான் 15ன்னு வரும். 0 to 15 இப்படி தான் இருக்கும் ஹெக்ஸாடெசிமல். இப்போ வந்து ஒரு பைனரி வேல்யூ இல்லை டெசிமல் ஹெக்ஸாடெசிமல் எந்த வேல்யூ இருந்தாலும் இப்போ வந்து ஒரு 5 டிஜிட் வேல்யூ இருக்குன்னா இதுதான் எல்எஸ்பி, லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். எப்படி லீஸ்ட் significant bit. இது MSB, most significant bit, ஃபர்ஸ்ட் டிஜிட். அதாவது வெயிட் பார்த்தீங்கன்னா 1. இப்போ ஒரு பைனரியில் எடுத்துக்கிட்டோம்னா 1, 2, 4, 8, 16. MSB வந்து மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு டெர்மினாலஜி என்ன யூஸ் பண்ணோம்னா பேஸ் வந்து இந்த நம்பர் சிஸ்டத்தோடைய அதுதான் பேருக்கு ஏற்ற மாதிரி அதுதான் பேஸ். அதை பொறுத்து தான் அந்த நம்பர் சிஸ்டமே எவ்வளோ டிஜிட்டுங்கிறது முடிவாகும். இப்போ 16 பேஸ் 16னா நம்பர் ஆஃப் டிஜிட் வந்து அதில் கம்மியாக தான் வரும். இதே பேஸ் பைனரினா ஒரு 2 டிஜிட் டெசிமல் வேல்யூ கூட பைனரியில் ஒரு 3 டிஜிட் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. அதே பேஸுக்கு இன்னொரு பேர் என்ன இருக்குன்னா ரேடிக்ஸ்ன்னு போடுவாங்க. கொஷின் பேப்பர்ஸ்லாம் ரேடிக்ஸ்ன்னு கூட கேட்பாங்க.